நமஸ்தே, வெல்கம் டு ரிஃப்யூஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நிறைய லெட்டர் ரைட்டிங்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டேன். அதனோட இந்த லெட்டர் ரைட்டிங்கும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லெட்டர். ஃபஸ்ட்டு நம்ம क्वेश्चन நல்லா படிச்சுக்கலாம். अग्नि बीमा के संबंध में पूछताछ करते हुए सुरेश एंड सन्स साहू कारपेट की ओर से न्यू इंडिया इंश्योरेंस कंपनी लिमिटेड चेन्नई को एक पत्र लिखिए. एक्चुअला अग्नि बीमा संबंध में இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமாக இந்த அக்னி பீமா இது சம்மந்தமாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறதுக்காக பூச்தாச் கேட்குறதுக்காக சுரேஷ் அண்ட் சன்ஸ் சாஹூ கார்பெட் இவங்களுக்கு இந்த நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ இவங்க தான் ஃப்ரம் அட்ரஸ். சுரேஷ் அண்ட் சன்ஸ் கப்படோं के थोक विक्रेता. கப்படம் அப்படின்னா கிளாத்ஸு, தோக் விக்ரேத்தானா ஹோல்சேல் செல்லர், ஹோல்சேல் டீலர்ஸ் இவங்க. அப்புறம் அவங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க. 115 அம்மன் கோயில் கலி, சாஹூ கார்பெட், சென்னை. இந்த கலி அப்படின்றது ஸ்ட்ரீட், தெரு. ஸோ ஃப்ரம் அட்ரஸ் எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணுறோம், டேட் எழுதுகிறோம். டேட் எழுதிட்டு இப்போ நம்ம டூ அட்ரஸ் எழுதணும். டூ அட்ரஸ் யாருன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே டேட் எழுதிட்டு சேவாமேன்றது டூ அட்ரஸ். யாருக்கு எழுதுகிறோம், அந்த நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடுக்கு எழுதுகிறோம். ஸோ எப்பயுமே நம்ம ஃப்ரம் டூ அட்ரஸ் எழுதிட்டு இந்த டூ அட்ரஸ் எழுதும்போது வியவஸ்தாபக்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த கம்பெனியோட மேனேஜருக்கு தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ வியவஸ்தாபக் அப்படின்னா மேனேஜர். நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, அண்ணா சாலை, சென்னை 2. டூ அட்ரஸ் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கண்டென்ட். பிரிய மகோதய், ரெஸ்பெக்டட் சார், प्रणाम. प्रणाम அப்படின்னா we are wishing them. हम 2 साल के लिए अपनी दुकान का अग्नि बीमा कराना चाहते हैं. हम 2 साल के लिए, இப்போ 2 years के लिए ना for, so for 2 years 2 வருஷத்துக்காக अपनी दुकान का எங்களோட கடைக்கு இந்த அக்னி பீமா இந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு விரும்புகிறோம். बीमा 10 लाख बीमा 10 लाख रुपये के लिए होगा. ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து எதுக்கானது அப்படின்னா 10 लाख रुपीஸ்க்கானது. हमारी दुकान की इमारत पक्की ईंटों की बनी है. दुकान की इमारत அப்படின்னா பில்டிங். எங்கள் கடையினோட பில்டிங் வந்து பியோர் ब्रिक्सனால ஆனது. ईंटोना ब्रिक्स. खिड़कियाँ दरवाजे सब स्टील के है. खिड़कियाँ அப்படின்னா விண்டோஸு, தர்வாசேனா டோர்ஸு. ஸோ விண்டோஸு டோர்ஸ் எல்லாமே ஸ்டீலான ஆனது. हमेशा करीब 10 लाख रुपये का माल हमारी दुकान में होता है. हमेशा அப்படின்னா ஆல்வேஸ், எப்பயுமே. கரீப் 10 लाख रुपये का माल, கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கான பொருட்கள் எங்ககிட்ட இருக்கும். அதாவது 10 லட்சத்துக்கு மதிப்புள்ள பொருள் எங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். आपसे निवेदन है, सो वन काइंड रिक्वेस्ट, आप कृपया अपनी बीमा धनेन भेजिए. ஸோ எங்களோட கடைக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டட் விஷயங்களை, அந்த தரேன் அப்படின்னா அந்த விகிதங்களை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸேனா சென்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தன்யவாத். ஸோ இவங்க 3 விஷயந்தான் இங்கே பேசுகிறாங்க. 2 வருஷத்துக்கு நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதனோட அமௌண்ட் வந்து நீங்கள் 10 lakh கிட்டன்னு சொல்கிறீங்க. அப்புறம் கடையை பற்றி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கடையில் 10 லட்சத்துக்கு மதிப்புள்ள பொருள் இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்க வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு தேங்க்யூ சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன, யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி சொல்லி முடிக்க வேண்டியது தான். ஸோ ஆப்கா இந்த ஹஸ்தாக்ஷர் சைன் பண்ணிவிட்டு வியவஸ்தாபக் சுரேஷ் அண்ட் சன்ஸ், சென்னை. அவ்வளோதான். ஃப்ரம் அட்ரஸில் என்ன எழுதுனீங்களோ அதே தான் இங்கே கீழே எழுதணும், இந்த யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றதில். ஓகே, இதில் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.